பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை ரொம்ப அசால்ட்டாக எடை போட்டுறாதீங்க. அதாவது சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது சனி பயிற்சி எந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுதோ அதே மாதிரி ராகு கேதுக்களும் மாற்றி போடும். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஏன் இந்த பயிற்சியை சனி பயிற்சி அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சனி பயிற்சி ஒருத்தரை ரொம்ப பெரிய கஷ்டங்களை கொடுத்து இல்லை பெரிய நன்மைகளை கொடுத்து வாழ்க்கையவே மாற்றி காமிச்சிரும். ஒருத்தர் எப்படி இருந்தாலும் சரி, அதை நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாற்றி மாற்றி காமிச்சிரும். சுகபோகங்களை நல்ல பயிற்சியாக இருந்தால் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வகையிலும், பயிற்சி ரொம்ப மோசமாக இருந்தால், சனி பயிற்சி மிகவும் மோசமாக இருந்தால் கொடிய பலன்கள், ஏழரை சனி அஷ்டம சனி காலத்தில் கொடிய பலன்களும் எப்படி சனி பகவான் காமிக்கின்றாரோ அதே அளவுக்கு ராகு கேதுக்கள் மிகப்பெரிய அளவில் நல்லதோ கெட்டதோ செய்ய கடமைப்பட்டவர்கள் ஆவர். இது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்றைய தேதியில், அதாவது காலம் நேரம் வர்த்தமானம்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் பொருத்தி தான் பலனை பார்க்கணும் அப்படின்றது ஜோதிட விதிகளில் முக்கியமான விதி. இன்றைய தேதிக்கு பார்த்திங்கன்னா உலகமே ராகுவோட ஆதிக்கத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? உலகமே ராகுவோட ஆதிக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. அதாவது கணிப்பொறித்துறை, மின்னணுத்துறை, இன்டர்நெட்டுன்னு வந்துச்சுனாவே ராகு தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஸு இந்த மாதிரிலாம் வந்ததுனால இப்போ நீங்கள் மேக்ஸிமம் பருவ வயசில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஆணோ பெண்ணோ, பருவ வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு ராகு தசை இல்லை கேது தசை தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ தசாநாதன் எப்போவுமே கோச்சாரத்தில் சாதகமாக இருக்கா இல்லை பாதகமாக இருக்கான்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ அதிர்ஷ்டத்தை தரும் ராகு, அவமானத்தை தரும் கேது. அதாவது அதிர்ஷ்டத்தை தரும் ராகு, அனுபவங்களை தரும் கேது அப்படின்னு சொல்லலாம். அனுபவங்கள் அப்படின்னா என்ன? சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ராகு கேது அப்படின்றது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு 4-10 இருக்குது இப்போ. ஓகேங்களா? எப்போ மாறும் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 18ஆம் தேதி சாயந்தரம் 7:45 போல் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்திலிருந்து ராகு 3ஆம் இடத்துக்கும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 9ஆம் இடத்துக்கும் இடம் பெயர்வார்கள். இது ஒரு 18 மாத காலங்கள் இதே இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. எது வரைக்கும் அப்படின்னா 2026 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். அதாவது 2025 இந்த வருஷம் மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருஷம் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் அதோட மறுபடியும் ராகு கேது பயிற்சி வரும். ஸோ இந்த 18 மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களை காப்பாற்ற போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு கேது தான். எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா தனுசு ராசிக்கு ராகு கேது அவ்வளோ சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு வித்து குரு பார்வை. அப்படி வரும்போது அது மிகப்பெரிய யோகம். யோகம் அப்படின்னா எந்த வகையில் யோகம் அப்படின்னா, இங்கே இருக்கிற ராகு 3ஆம் இடத்துல ராகு பகவான் வித்து குரு பார்வையோடு இருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களை முயற்சி பண்ணிக்க வச்சுட்டே இருப்பார். சும்மா உட்கார விடவே மாட்டார். நீங்கள் எவ்வளோ அடித்து கீழே விழுந்தாலும் சரி, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க வைப்பார். சக்ஸஸையும் காமிப்பார். இதுதான் 3ஆம் இடத்து ராகு. எப்போவுமே பாவகிரகங்கள், நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டு வரேன், பாவகிரகங்கள் உங்களுக்கு 3, 6, 10, 11 இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த வகையில் 3ஆம் இடத்தில் ராகு அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம். இதில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் 7ஆம் இடத்துலேருந்து, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியையும் பார்த்து 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் பார்த்து அந்த ராகுவை நல்லவராக்கி விடுவார். குருவோட பார்வையில் ராகு பகவான் நல்லவராகி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கடமைப்பட்டவராக இருக்கிறார். அப்படின்னும்போது ராகு கொடுத்தாலே எப்படி கொடுக்கும்? அதிர்ஷ்டமாக கொடுக்கும். அதாவது நீங்கள் சும்மாவே இருக்கலாம், பணம் அதுவாகவே வரும். எப்படி சார் சும்மா இருந்தால் பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா இருக்கிறது மீன்ஸ் என்னென்னா, இப்போ ராகு வலுத்த ஒருத்தனோட ஜாதகத்தில் ஜென்ரலாக ஒரு வரி சொல்கிறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு ஒருவனோட ஜாதகத்தில் ராகு வலுத்திருக்கு, கண்ணா பின்னான்னு ராகு கொடுக்கணுன்ற கடமையில் இருக்குது அப்படின்னா அவன் ஏமாற்றி படைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. ஏமாற்றி பிழைக்கிறான்னா என்னென்னா, டீசெண்டாக ஏமாற்றுதல், அதாவது சாதுரியமாக ஏமாற்றுதல் அப்படின்றதுக்கு பேர் போனது ராகு. இப்போ வந்து அவன் ஏமாத்துறான்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. அதாவது வர்ற கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் வர்றவங்களுக்கு ஏமாறுறன்னே தெரியாமல் வந்து ஆளாளுக்கு வந்து 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 ஏமாந்துட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ராகு கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்குது ஒரு சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி எதுக்கு தான் அப்படி நடக்குதுன்னு தெரியாது. தர்மம் எங்கே போச்சு, நியாயம் எங்கே போச்சு, ஒன்றும் தெரியாது. ஸோ அது பாட்டுன்னு ஒன்று நடக்கும். ஏன் நடக்குன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அசுரத்தனம், அசுர குரு, அதாவது அசுரன், ராகுன்றவும் ஒரு அசுரன். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் இதுக்கெல்லாம் கேள்விலாம் அவன்கிட்ட போய் கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான். நல்ல இடத்துக்கு வந்தால் கண்ணா பின்னா நல்லது செய்யும். கெட்ட இடத்துக்கு வந்தாலும் லிமிட்டடோ, ஐயோ பாவம் இவன் வந்து ரொம்ப நல்லவனாச்சே, இவனை அடிக்கக்கூடாது அப்படிலாம் கூட பார்க்காது. கண்ணா பின்னான்னு போட்டு தாக்கிடும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அசுரத்தனமாக தான் இருக்கும். நல்லது பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், கெட்டது பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அதிபத்தியம், 3ஆம் இடம் அதிபத்தியமாக வரக்கூடிய ராகு, குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லிட்டு அதிபத்தியம் நல்லா இருக்குது. ராகு நின்ற வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் அவரும் வந்து ஒரு குருவோட வீட்டில் போய் அமர்றது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஓகேங்களா. ஸோ அதனால் பிரச்சனைகள் எதுவும் இல்லை ராகுவினால். அவர் வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட வைப்பார். வைக்கலாம், பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த 3 வருஷம் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கும் ராகு பொறுத்த வரைக்கும். ஸோ 18 மாத காலங்கள் முழுக்கவே நல்லாயிருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ லாட்ரி சம்மந்தமாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்குது, லீகலாக கிடையாது. வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அது முயற்சி பண்ணலாம். இப்போ இன்னொரு 1.5 வருஷத்துக்கு மட்டும், அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் முயற்சி பண்ணலாம், தவறில்லை. அதே மாதிரி இதில் பங்குச்சந்தை இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாலும் அது பெரிய அளவில் லக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே உண்டு. அதுக்காக லாங் டைமாக பண்ணுங்கள், ஷார்ட் டைம் பண்ணாதீங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். பங்குச்சந்தையிலுமே எது பண்ணாலும் லாங் டைமாக பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம், டெய்லி பேசிஸில் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த ராகு பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைக்க வைப்பார். 4ல் சனி இருக்கிறதும் நீங்கள் காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஓடுறது தான் குறிக்கும். 3ல் ராகு இருக்கிறதும் முயற்சி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் கொடுக்கும். ஸோ சும்மாவே உட்கார விட மாட்டார். வேலை செய் சம்பாரி அப்படின்ற மாதிரியான ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு, உங்களை ஓடவும் வைப்பார்னு சொல்லலாம். ஆனால் இப்போ 10ஆம் இடத்துல கேது வந்து 9ஆம் இடத்துக்கு வருது சார், அது வந்து கெடுக்காதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராகு தான் ரொம்ப கடுமையான பாவத்துவம் கொண்டவர் ஜென்ரலாக. ஆனால் கேது வந்து பாபத்துவம், முழு பாபத்துவம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ராகு தான் வந்து கும் இருட்டு, அதாவது சூரியனே மறைக்கிற அளவுக்கு. சூரியன் எவ்வளோ வெளிச்சம், எவ்வளோ வெயில் அடிக்குது நமக்கு, ஓகேங்களா. சூரியன் வந்து சூரிய ஒளி வந்து சூரியன்கிட்டேருந்து நம்மளுக்கு வர்றதுக்கே 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அவ்வளோ பெரிய சூரியனே மறைக்கிற அளவுக்கு இருட்டு வந்து ராகு. அப்போ எவ்வளோ பாவத்துவம் அவர், புரியுதுங்களா. ஸோ ஆனால் கேது அப்படின்றது வந்து அப்படி கிடையாது. கேது அதாவது ராகுன்றது கரும்பாம்பு அப்படின்வாங்க, கருப்பு பாம்பு அப்படின்னு அர்த்தம். கேதுன்றது செம்பாம்புன்னுவாங்க. செம்பாம்புன்னா என்ன அப்படின்னா, இருட்டும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. காலையில் சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அதாவது காலையில் இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவில் வந்து ஒரு 6-6:15 ஒரு சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் அப்படின்றது சிவப்பு கலரில் இருக்கும். அது ஈவினிங்கில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் செம்பாம்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். செம்பாம்புன்னா கேது, ஓகேங்களா. ஸோ கேது பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பது கிடையாது. அவரோட தசா காலம் வந்தால் மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஏன் நான் கேதுவை பெருசாக பேசலை உங்களுக்கு அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கேது தசை அப்படின்றதுலாம் வராது. ஒன்று பிறக்கும்போதே வந்துடும், சரிங்களா. அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கும்போதே கேது தசையாக இருக்குமே தவிர்த்து மறுபடியும் கேது தசை வருமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது. கேது தசை மேக்ஸிமம் தனுசு ராசிக்கு வராது, பிறக்கும்போது மட்டும்தான் இருக்கும். அது சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் கேதுவை பற்றி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. தந்தையாரோட உடல்நிலையில் கேது கெடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. தசாவே வரல, அப்புறம் எங்கத்துக்கு கெடுக்கிறது, ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கேது இருக்கிற இடத்த கெடுக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சரிங்களா. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலாக சொல்கிறேன், இந்த ராகுகேது பயிற்சினால் உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்த பணம் எதுக்கு வருதுன்னே தெரியும். இவ்வளோ நாள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப வருஷமாக கேட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டு என் பணத்தை திருப்பி கொடுன்னு. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு பணம் வரும், எதுக்கு வருதுன்னே தெரியாது. எப்போயோ கொடுத்த பணம்லாம் இப்போ வரும். கரெக்டாக நீங்கள் ஃபினான்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா அது வட்டி கரெக்டாக திரும்பி வரும். ஸோ சம்மந்தமே இல்லாத பண வரவை இந்த ராகுகேது பேச்சில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், கண்டிப்பாக வரும்.
அதே மாதிரி உங்களை மதிக்காமல் போனவங்க கூட திடீர்னு வந்து உங்களை மதிப்பாங்க. அதாவது உங்களை அவமானப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திட்டு போனவங்க கூட உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசணுன்ற எண்ணம் தாட்ஸ்லாம் அவங்களுக்கு வரும். அப்படியே ஆளே டோட்டலாக மாறிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து 3ஆம் இடத்துல ராகு வந்து முழு பலத்தோடு இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? இது வந்து அதாவது ராகுவோட பலம் அந்தளவுக்கு வேலை செய்யும். ராகு வந்து 10 யானைகளோட பலத்துக்கு சமம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ராகு பலமாக இருந்தால் 10 யானைகளோட பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம். அது அந்த மாதிரி வந்து ராகு தசையில் இல்லை ராகு தசை நடக்கலைன்னாலுமே ராகு தசை நடக்கிறவங்களும் ரொம்ப பெரிய நன்மைகள், ராகு தசை நடக்காதவங்களுக்கும் ராகுனால் நன்மைகள் நிச்சயமாக உண்டு. ஸோ இந்த ராகுனால் கெடுதலேன்னு கிடையாது இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுனால் ஊர் உலகத்துக்கே வந்து கெடுதல்கள் வரலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா கும்பத்தில் ராகு இருக்கிறது அப்படின்றது வந்து ஜென்ரலாக வந்து இந்த நிலநடுக்கம் ஏற்படுவது, டிசாஸ்டர், அதாவது உலக அழிவுக்கு காரணமாக இருக்கிறதுலாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனுசு ராசிக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது யோகம் நிச்சயம். எந்த ஒரு தொந்தரவும் வந்து ராகுகேதுனால் இல்லை. பக்காவாக குரு, ராகுகேது, சனி இந்த பயிற்சியில் ராகுகேது பயிற்சி தான் தனுசு ராசிக்கு ரொம்ப பக்காவாக பொருந்தி அமையுது. சர்வ நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுவினால் கெடுதல்கள் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவான் கெடுதல்கள் தரும் நிலையில் இருந்தார் அப்படின்றா நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு காளியம்மன் வழிபாடு இல்லை துர்கை அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க, இல்லை வாரம் ஒரு நாள் வந்து ராகு காலத்தில் போயிட்டு துர்கை அம்மன் வழிபாடு இல்லைன்னா வந்து காளியம்மன் வழிபாட்டை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கெடுதல்கள் எதுவும் நடக்காமல் நன்மைகளை இரட்டிப்பு பண்ணி தருவார் ராகு. நன்றி.